Welcome back to Aarica's Kitchen. Explore the foodie in you. ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு கிறிஸ்பி ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதை தண்ணியில சேர்த்து அதுக்கப்புறமா அந்த தண்ணி வடிகட்டிட்டு அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அந்த ஆயில்ல சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல நல்ல ஒரு பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இதை வறுக்கணும். கொஞ்சம் பாத்திரம் வந்து ஒட்டாத பாத்திரமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா நீங்க நான்ஸ்டிக் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே பேன்ல பண்ணிட்டு இதுலயே நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வர்ற அளவுக்கு நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கிறத பார்த்தா சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக தோணும். அதனால் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து குலுக்கி விட்டுருங்க. இது அந்த சூடுலேயே அந்த மிளகா பொடியை வந்து குலுக்கி விட்டுருங்க. இப்போது அதே பாத்திரத்தில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த ஆயில் போதும்னா அதுலேயே ஒரு 4 பூண்டு பல்ல நல்லா நச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சில்லியை அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்குன பீன்ஸ், 1 கப் அளவுக்கு கேரட், இது ரெண்டையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அல்லது லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் இந்த வெஜிடபிள்ஸை வந்து நல்லா வேக வைங்க. லைட்டாக கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் அப்படியே தெளிச்சு விட்டு டோட்டலாக 5 to 8 மினிட்ஸ் தான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப குழஞ்சிடவும் வேணாம், அதிகமாக தண்ணியும் சேர்த்துட வேணாம். இந்த காய்கறி எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 3-4 கப் அளவுக்கு நல்லா வடித்த சாதம், உப்பு போட்டு வடித்த சாதம் வந்து நீங்கள் இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது இப்படியே முடியலை, இதில் இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கிறிஸ்பியான இந்த பொட்டேட்டோவை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இதில் அப்படியே இந்த ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லும் போதே வெறுத்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்து அதில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் ரொம்பவே ஜாலியாகவும் சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினான டிப் என்னென்னா, அந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோவை சர்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் நல்லாவே இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.